மக்களே, இந்த அச்சரப்பாக்கம் பேரூராட்சி சுந்தர ஜோதி நகர் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்துடலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட் ரோடு வந்து இருக்குது. உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. பாருங்கள், முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா இது. இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20 ஃபீட்லேயே வந்து இருக்குது. இங்கே வந்து வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்கிற மர வளர்ச்சிகளை வந்து வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. எந்த இடத்துல கிணறு இருக்கோ அந்த இடத்துல உயிர்ப்போட ஒரு சக்தி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தென் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இந்த இடம் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. 24x7 வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்து, அனைத்து மக்கள் பயன்பாட்டுக்குள்ள போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு புகழ் வாய்ந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய கோயிலும் வந்து இங்கே வந்து பக்கமாகவே வந்து அமைஞ்சிருக்கு. மலை மாதா கோயில் அண்டு பெரிய சிவன் கோயில், நடுப்பழனி முருகர் கோயில் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து ஒரு சக்தி நிலையான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அது மாதிரியான இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேண்டு வாங்குறது மூலிமா மிகப்பெரிய க்ரௌத்தும் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு வந்து மனையை போட்டிருக்காங்க. ஆல் டைரக்ஷன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மனையை புக் பண்ண வரீங்களோ அந்த மனையில் வந்து ஒரு தென்னை மரம் இருக்கலாம், ஒரு மாமரம் இருக்கலாம். அந்த மரத்தை உங்களுக்கே வந்து அவங்க வந்து கிஃப்டாகவே கொடுத்துட்றாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சில வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில லட்சங்களை வந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அச்சரப்பாக்கம் சென்னையினுடைய முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து இங்கே செய்யூர் அனல் மின் நிலையம் வந்து துவக்க இருக்கிறதா சொன்னார். அவரே துவக்கி வைக்கிறதா சொன்னார். இந்த அனல் மின் நிலையம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து அதிகமாக வந்து கொடுக்குற ஒரு இடமா வந்து மாறும். எது மாதிரியான வளர்ச்சிகள் உள்ள இந்த இடத்துல நம்ம மனையை வந்து வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு இது வந்து டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு பேங்க் லோனும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ வசதிகள் நிறைந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 9 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு மனையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மனையை வந்து நீங்கள் 21 நாளில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. இந்த மனையை நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய க்ரௌத் வந்து இருக்குங்க. ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு பையனை வந்து நல்ல படிப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மண்ணில் போடுறது தான் நாளைக்கு பொண்ணாக வந்து விளைஞ்சு நிற்கும். அதனால் இந்த மனையை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது.